Hello students, welcome you all to the video lecture on class 4 Olympiad questions. Chapter is number sense. First question பாத்தீங்கன்னா 100,000 is same as 100,000 ஓட equivalent value என்னன்னு கேக்குறாங்க. ஜெனரலா 1000 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 1000 அப்படின்னா 1 followed by 000 இப்படி தான் எழுதுவோம் 1000 அப்படின்னா. 100,000 அதே மாதிரி எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா 100 followed by 000 இதுதான் வந்து 100,000. ஸோ இப்போ இந்த 100,000 இந்தியன் ஃபார்மேட்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 000 விட்டுருவோம், ஃபாலோட் பை 00 அண்ட் தென் 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதுவோம். இந்த வேல்யூவை நம்ம இந்த மாதிரி, அதாவது 3 zeros ஒரு கம்மா, அதுக்கப்புறம் 2 zeros ஒரு கம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு 1 இருக்கிற மாதிரி எழுதுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பொசிஷனில் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஒன்ஸ், டென்ஸ், hundreds, thousands, 10,000s, 1 lakh. So அப்ப இந்த value it is equivalent to 1 lakh. So option B இதான் இதோட correct answer. Question பாத்தீங்கன்னா, smallest 5 digit number that can be formed by using the digits each only once. The number cards are given below. ஸோ நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கார்ட்ஸில் 9, 4, 3, 8, 2 இந்த டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றதுனால கொடுத்துருக்க நம்பர்லேயே எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பாருங்கள், அதை முதல்ல எழுதுங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2. ஸோ அதனால அதை முதல்ல எழுதுகிறேன். அண்ட் தென் 2 முடிஞ்சதுனால அதை கட் பண்ணிடுவோம். மீதி 4 நம்பர்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ 9, 4, 3, 8ல் 3 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் அதை எழுதுங்க. அண்ட் தென் இப்போ 3யும் ஒமிட் பண்ணிடலாம். தென் 9, 4, 8 இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 எழுதலாம். அண்ட் தென் இப்போ 4ம் எலிமினேட் ஆயிரும். 9, 8ல் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 8. ஸோ அப்போ அதனால 8 எழுதுவோம். ஸோ 8யும் ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் தென் ரிமைனிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இப்போ 2, 3, 4, 8, 9 தான் நம்மளோட ஆப்ஷன் 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஒன்று நம்ம இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை கொடுத்துருக்க நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. அப்படி எழுதினாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்து நம்பரே ரிப்பீட் ஆகலை, எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னா ஈஸியாக நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போயிடலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4 அண்ட் தென் 8 அண்ட் தென் 9 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which of the following statement is correct? ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோட ப்ரைஸஸ் வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு பிக்சர்லையும். அந்த போட் ப்ரைஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P is largest among all the numbers, S is smallest among all the numbers அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று லார்ஜஸ்ட்டு இல்லை ஸ்மாலஸ்ட்டு இதில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3,850, 3,894, 3,600, 3,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ RS இது ரெண்டும் வராது. ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பரில் இது ரெண்டும் 3,600 ரேஞ்சில் இருக்கிறதுனால இது வராது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3,850, இங்கே 3,894. ஸோ அப்போ டென்ஸ் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் பிகர் நம்பர். Q தான் வந்து பிகர் நம்பர். அப்போ Q இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ Qன்ற ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். Qன்ற ஆப்ஷனே இங்கே இல்லை. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பரே நம்மளை கேட்கலன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவோம், அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் 3,800 இருக்கிறதுனால இது ரெண்டும் வராது. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் தான் வரும். இங்கே 3,628, இங்கே 3,600. ஸோ அப்போ 3636 இருக்குது, இங்கே 28 இருக்குது, இங்கே 00 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ எஸ் ஓட வேல்யூ 3,600 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே P இஸ் த லார்ஜஸ்ட், இங்கே S இஸ் த ஸ்மாலஸ்ட் அமாங் ஆல் த நம்பர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆப்ஷன் B தான் நம்மளோட ஆன்சர். S இஸ் த ஸ்மாலஸ்ட் அமாங் ஆல் த நம்பர்ஸ். த கொஸ்டின் நம்பர் 4 இஸ் த நம்பர் ஷோன் ஆன் த கிவன் அபாக்கஸ் இஸ். ஒரு அபாக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அபாக்கஸில் கொடுத்துருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000, 1,000, 100s, 10s, 1s. ஸோ நம்ம வந்து எப்போவுமே யூனிட் டிஜிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ ஒன்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ ஒன்ஸ் பொசிஷனில் 5 இருக்கு. டென்ஸ் பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் 1 2 2 இருக்கு. தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 1 2 3 4 இருக்கு. 10,000 பொசிஷனில் 1 2 இருக்கு. ஸோ 24,275. ஸோ ஆப்ஷன் ஏ. Fifth question is, which of the following options shows the given numbers arranged in descending order? So நம்மளுக்கு வந்து balloons கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு balloonsலயும் values கொடுத்திருக்காங்க. இந்த valuesல நம்ம வந்து descending orderல arrange பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first descending order அப்படின்னா என்னது? biggest numberல இருந்து நம்ம வந்து smallest numberக்கு நம்ம வந்து numbers arrange பண்ணணும். அதுதான் வந்து descending order. So கொடுத்திருக்க numbersல first வந்து நம்ம எது biggest number அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 83,000. இங்கேயும் 83, இங்கேயும் 83, இங்கேயும் 83. அப்போ 83,000ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 83,705 இருக்கு. இங்க 83,057. அப்போ இதை விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா 83,750 இருக்கு. இங்க 757. அப்போ இந்த மூணு நம்பர்ல தான் நம்ம பிக்கஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ 83,705, 750, 83,757. ஸோ இப்போ டெஃபினட்டா எஸ் தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இப்போ 83,757 எஸ் தான் பிக்கஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை விட்டுறலாம். இப்போ இந்த P-யும் R-யும் கம்பேர் பண்ணுவோம். இங்க 83,705, இங்க 83,750. ஸோ டெஃபினட்டா R தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இப்போ 83,750. ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதுல 700 இருக்கு. இதுல 100ல 0 தான் இருக்கு. அப்போ டெஃபினட்டா இந்த நம்பர் தான் பிக்கஸ்ட் நம்பர். 83,705. ஸோ 83,705 அதாவது P வேல்யூ தான் பிக்கஸ்ட் நம்பர். இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா Q 83,057. ஸோ அப்போ இந்த சீரீஸ் எதுல இருக்குன்னு பார்ப்போம். SRPQ. ஸோ B ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.